friends, welcome to Divani channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன கிராஃப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான ஃப்ளவர் வாஷ் மாதிரி கிராஃப்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பலூன், அப்புறம் ஒரு ஊசி வந்து நூல் கோர்த்து வச்சுருக்கேன், அப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராஸ், அப்புறம் கொஞ்சம் ஸ்பாஞ்ச். நம்ம வந்து சேனல் ஆரம்பித்த புதுசில் ஒரு இந்த மாதிரி பலூன்ஸ் அப்புறம் ஸ்பாஞ்ச் எல்லாம் வச்சு மாம்பர கொத்து வந்து நம்ம பண்ணியிருப்போம். ஸோ அந்த லிங்க் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு ரெட் கலர் பலூன் எடுத்துகிட்டு அந்த பலூனை நல்லா விரித்து அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த ஸ்பாஞ்ச் இருக்கு இல்லையா, இதை நம்ம வந்து அடைச்சிட போகிறோம். இந்த பஞ்சை நம்ம வந்து அடைச்சி வச்சுக்க போகிறோம். உங்களோட பலூனோட அளவை பொறுத்து நீங்கள் வந்து ஸ்பாஞ்ச் வந்து எடுத்துக்கோங்க. குட்டி பலூனாக இருக்குன்னா கொஞ்சம் ஸ்பாஞ்சே போதும் நம்மளுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்துலேயும் உள்ள ஸ்பாஞ்ச் போட்டதுக்கப்புறம் நல்லா டைட்டாக மேலே வந்து ஒரு முடிச்சு வந்து போட்டு வச்சுக்க போகிறோம். நான் இந்த மாதிரி ஒரு 4 கலர்ஸில் வந்து செஞ்சுருக்கேன். உங்கள்கிட்ட எத்தனை பலூன்ஸ் இருக்கோ அத்தனை பலூன்ஸில் நீங்கள் வந்து செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம வந்து ஊசியில் நூல் கோர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து இந்த பலூன்குள்ளே விட்டு அதோட மேல் பகுதியில் நம்ம இதை எடுத்துகிற போகிறோம். அப்புறம் மறுபடியும் வந்து அந்த கீழ் போர்ஷனில் நம்ம வந்து நூலை விட்டு இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை ஒரு பலூனை வந்து அந்த நூல் வந்து சுற்றி கவர் ஆகிருக்க மாதிரி, அதாவது ஃபுல்லாக இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கேப் விட்டு அந்த நூல் கவர் ஆகிருந்தால் எப்படி இருக்கும், ஸோ அது மாதிரி இருக்கணும். நல்லா டைட்டாக நம்ம பண்ணியிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா தான் இந்த கிராஃப்ட் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் எப்படி செய்கிறேன்னு. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கிட்ஸ் யாரும் வந்து இந்த மாதிரி ஊசியை வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் பேரண்ட்ஸை ஒன்று பக்கத்தில் இருக்க சொல்லுங்கள், இல்லை பேரண்ட்ஸே செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள் இந்த ஸ்டெப்பை மட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தைக்கிறப்பே வந்து மேலே ஒரு பீட் வச்சு தைச்சிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பீட்ஸ் வந்து ஆப்ஷனல், உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா கலர் பலூன்ஸையுமே நம்ம வந்து பண்ணி வச்சுட்டதுக்கப்புறம் ஸ்ட்ரா வந்து எடுத்து வச்சுருக்கேன். நார்மலான ஸ்ட்ரா தான். இதில் நம்ம வந்து டார்க் க்ரீன் கலர் பெயிண்ட்டை வந்து அப்ளை பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன் எல்லா ஸ்ட்ராஸ்லையுமே பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் நிறைய வால் ஹேங்கிங் கிராஃப்ட்டு, ஹோம் டெக்காரு, அப்புறம் வந்து ஹோம்மேட் கேம்ஸ், இந்த மாதிரி நிறைய ஹோம்மேட் ஐட்டம்ஸ் கூட நம்ம எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்க்காதவங்க கண்டிப்பாக ப்ளேலிஸ்ட்டில் போய் விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாருக்குமே கலர் கொடுத்ததுக்கப்புறம் நான் மேலே வந்து க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு என்கிட்ட இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக லீவ்ஸ் இருந்துச்சு, ஸோ அதை வந்து அங்கங்கே இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். இது உங்கள்கிட்ட இல்லாட்டி கலர் பேப்பர் இருக்கு இல்லையா, அதில் வந்து க்ரீன் கலர் பேப்பரில் வந்து வரைஞ்சு கட் பண்ணி கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பலூனில் பண்ணதை அப்படியே அங்கே வந்து மேலே வச்சுக்கிறேன், அவ்வளோதான். இப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரலான ஒரு ஃப்ளவர் இருக்கிறது மாதிரி இருக்கும். இப்போ இந்த லீஃப்க்கு மேலே வந்து நம்ம பலூன் வந்து அழகாக செட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம வந்து செஞ்சு எடுத்துக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இப்போ நம்ம எல்லாத்துலேயும் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக சூப்பராக நம்ம இந்த கிராஃப்ட் வந்து ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு இங்க் ப்ளூ கலர் பலூனே வந்து பண்ணிக்கிறேன். பொதுவாகவே இந்த லீவ்ஸ்க்கு நடுவில் தானே ஃப்ளார் இருக்க மாதிரி இருக்கும், ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி வந்து பண்ணி எடுத்துக்கிறேன். க்ளூகன் நல்லா ஸ்டிஃபாக ஒட்டிக்கிருச்சு, நல்லா இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் சீக்கிரம் எனக்கு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். பாருங்கள், இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக நான் வந்து ஒட்டினதுக்கப்புறம் ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருந்தால் அப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு இப்படி வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது அழகான நீங்கள் வந்து ஒரு ஃப்ளவர் வாஷ்குள்ளே இதை வச்சிங்க அப்படின்னா ஒரு அழகான ஹோம் டெக்காராக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் ஹோம்மேடாக எப்படி வந்து வேஸ்ட்டாக இருக்க பொருட்களை வச்சு ஃப்ளவர் வாஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸில் போட்டிருக்கோம். பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.